பெட்டி இது? என்னது இது? நம்ம சிவன் கோயில்ல குருக்களா இருந்தவரு சோமன் சாஸ்திரிகள் சார். அவரை யாரோ துண்டு துண்டா வெட்டி அட்டைப்பெட்டியில போட்டிருக்காங்க சார். மேடம், எங்க தெரியும் பத்திரிகை காணோம் மேடம். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க மேடம். நீ ஒன்னும் பதட்டப்படாத. இந்த மலையில அவன் எங்கேயும் போறதுக்கு சான்ஸே இல்ல. மேடம், எங்கேயாவது மலையில வழுக்கி விழுந்திருப்பானா? அப்படி விழுந்திருந்தா அவன் சத்தம் போட்டிருப்பான்ல. ஆமால, சத்தம் போட்டிருப்பான். மேடம், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் தானே? எப்படியாவது உங்க போர்ஸ கூப்பிட்டு எப்படியாவது பத்திரியை காப்பாத்துங்க மேடம். அவன் பாவம் மேடம். என்னாலதான் மேடம் இங்க வந்தான். எப்படியாவது கண்டுபிடிக்கணும் மேடம். ப்ளீஸ் மேடம். ஹலோ, நான் ஏசிபி ஷரண் பேசுறேன். பத்ரி, ஒரு சின்ன எமர்ஜென்சி. நம்மளோட இடத்துக்கு இமிடியேட்டா ஃபோர்ஸ் அனுப்புங்க. ஆமா, அதே இடத்துக்கு தான். சீக்கிரம். பத்ரி. ஓகே. துளசி, நம்ம அந்த வழியா தானே வந்தோம். நீ அந்த பக்கம் கொஞ்சம் போய் பாரு. ஓகே மேடம். சீக்கிரம் போ. ஓகே. சந்தேகமே இல்ல, அவனுக்கு நம்மளை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அதனாலதான் அவன் இந்த இடத்துல இருந்து ஓடி போயிருக்கான். அதனால அவனோட பத்திரிகை ஆபீஸ்ல கண்டிப்பா ஒரு டீம் அனுப்பி அவனை வாட்ச் பண்ண சொல்லு. இங்க இருந்து சென்னை போற எல்லா பஸ்ஸையும் கண்காணிக்க சொல்லு. அவனை எந்த இடத்துல எப்படி கிடைச்சாலும் சரி அங்கே போட்டு தள்ள சொல்லு. இவளையும் விடுறது அவ்வளவு சேஃப் கிடையாது. இப்பவே போட்டு முடிச்சுட்டு என்ன, சரியா? சரி, ஓகே. பத்ரி, மேடம், எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் மேடம். எங்கேயும் பத்திரம் இல்ல மேடம். நீ இப்படி பதட்டப்படாத. பத்ரி உங்ககிட்ட சேஃபா ஒப்படைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ரிலாக்ஸ். எங்க சார் மேடம்? பேசு. ஹலோ 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 சார், பத்ரி காணோம் சார். நீ சந்தேகப்பட்டது சரிதான் துளசி. அவங்க போலீஸ் இல்ல சார். நான் சிதறல பார்க்க போல சார். நான் திரும்பி வந்துடலான்னு இருக்கேன் சார். அவங்க உன்னை கொலை பண்ற பிளான்ல இருக்காங்க. நீ உஷாரா இரு. நான் எங்க இருந்தாலும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன். பி அலர்ட் அண்ட் சேஃப். ஓகே? ஹலோ ஹலோ மேடம், சிக்னல் போயிடுச்சு மேடம். உங்க டிபார்ட்மெண்ட்ட கூப்பிடுங்க மேடம். எப்படியாவது பத்திரியை கண்டுபிடிச்சு கொடுங்க மேடம். ரிலாக்ஸ். நீ எதுவும் பதட்டப்படாத. வா, நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. வா. இது பாரு துளசி, இனிமேல் இந்த இடத்துல நீ உன்னோட பத்ரியை தேட முடியாது. இல்ல இல்ல, நான் எப்படியாச்சும் என் பத்திரியை பார்த்தே தீரணும். சொன்னா கேட்க மாட்டே. நீ ரொம்ப டயர்டா இருப்ப. சரி, இந்த பிஸ்கட்டையாவது சாப்பிடு. உடம்புக்கு கொஞ்சமாவது பலம் வரட்டும். இந்தா இந்தா. பெண்டோ, நீ எடுத்துக்கோ.
துளசி, நீ எல்லாம் படிச்ச பொண்ணு, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். இவ்ளோ ஆபத்தான இடத்துக்கு எங்க டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம நீ வந்தது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. இந்தா தண்ணி குடி. இந்த ஏரியால தீவிரவாதிங்க நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களால பத்ரிக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம இனிமேல் தான் தேடி கண்டுபிடிக்கணும். இன்னும் 2 மணி நேரத்துல இங்க இருட்டிடும். அதனால இன்னைக்கு முடியாது. இந்த காட்டுல நம்ம இந்த மாதிரி நடமாடுறத கொஞ்சம் கூட சேஃப் இல்லம்மா. என்னாச்சு? எரியுதா? கவலைப்படாத, இது உன் பாட்டில் தான். நீ கொண்டு வந்த தண்ணி தான். ஆனா அதுல கொஞ்சம் விஷத்தை ஆட் பண்ணிருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியான விஷம். 2 நிமிஷத்துல வலியே தெரியாம ஆராம்சே போய் சேர்ந்துடலாம். கவலைப்படாத, துணைக்கு உன் ஆளையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். கதை முடிஞ்சிருச்சு. சரி, பாடி என்ன பண்றது? இதுவா? இது இங்கே கிடக்கட்டும். எவன் தேடிட்டு வர போறான்? முதல்ல அவனையும் தேடி கண்டுபிடிச்சு 2 பேரையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சு முடிச்சிடலாம். என்ன? ஓகே. துளசி, துளசி, அவங்க போயிட்டாங்க. எந்திரு. ஏற்கனவே பாய்சன் பிரிவென்ஷன் எடுத்திருக்கேன். இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. டேப்லெட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா, சீக்கிரம் இத போடு. இந்தா, தண்ணி கொஞ்சம் குடி. போலாமா? அவங்க திரும்பி பாத்துற போறாங்க. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.